guys, this is Chef Ali John. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி பண்ண போகிறது ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி தான். அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன், பார்க்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், எலுமிச்சை சாறு, ஹோல் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நெய், அப்புறம் இந்த ஃப்ரைட் ஆனியன். நம்ம ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று, ஹைதராபாத் பிரியாணியில் டொமேட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சவர்னஸ்க்கு தான், அதாவது அந்த புளிப்புத்தன்மைக்கு எலுமிச்சை சாறு ப்ளஸ் தயிர் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே, பிரியாணி செய்ய நான் 2 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். சிக்கனை கழுவி நம்ம தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. தண்ணியை வடித்ததுக்கப்புறம் இப்போ மெரினேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சை சாறு அதை ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம மெரினேஷன் பண்ணிக்கணும். இப்போல்லாம் பிரியாணி வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு ஃபுட் ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷல்னாலே பிரியாணி தான். வீட்டில் இருக்க குட்டீஸுங்களும் பிரியாணி ரொம்ப விரும்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கடையில் போய் வாங்க போனால் எல்லா கடையிலையுமே சுத்தமாக தூய்மையாக தான் பண்ணுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நாமளே அந்த பிரியாணியை செஞ்சு நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றப்ப இருக்கிற சந்தோஷம் அது வேறு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த பிரியாணி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அது புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட் மெரினேஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவதாக இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுக்குவோம். அதை போட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கீ, நெய் எடுத்து வச்சுருக்கேன், நெய்யை ஊற்றிக்குவோம். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரைட் ஆனியன் நான் பண்ணி வச்சுருந்தேன், ஃப்ரைட் ஆனியன் அதையும் போட்டுக்குவோம். இதுக்கப்புறம் நான் பிஃபோராகவே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொரியண்டர், மின்ட், புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டுக்குவோம். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியாக நம்ம இந்த தயிர், நல்லா ஒரு பெரிய பவுலில் எடுத்து வச்சுருந்த தயிர் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பிரியாணிக்கு போட வேண்டிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதில் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக கீழே இருக்கிற சிக்கனெல்லாம் எடுத்து நல்லா மேலே மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இது வந்து ஒரு 1 hour ரெஸ்ட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வந்துட்டு அரிசியை 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசிக்கு பாயில் பண்ணணும். பாயில் பண்ணுறதுக்காக இப்போ தண்ணி ரெடி பண்ணுறேன். இப்போ அந்த தண்ணியை அடுப்பில் வச்சாச்சு. தண்ணி அடுப்பில் வச்சு அதில் வந்துட்டு நம்ம முழு ஜீரகம் போட்டுக்கணும்.
அப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுவும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, தண்ணி. ரைஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும் உப்பு, அப்போ தான் வந்துட்டு இந்த ரைஸ்க்கு கரெக்டாக ஆகும், சேரும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் நம்மளுக்கு ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக அந்த புதினா கொத்தமல்லியோட இந்த ரூட்டு சொல்லுவாங்க, அந்த தண்டை நான் கட் பண்ணி அதில் அந்த தண்ணியில் போட்டுக்கிறேன். இது மாதிரி தண்ணி ரெடி பண்ணிக்கணும் ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இந்த தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய், அதோட இந்த கொரியண்டர் மின்ட்டு அதோட ரூட்டு போட்டிருந்தோம்ல, அதை எடுத்துட வேண்டியது தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடச்சாச்சு. ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்துட வேண்டியது தான். நம்ம ரைஸும் ஆல்ரெடி ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட வேண்டியதான். நல்லா தண்ணியை வடித்ததுக்கப்புறம் இந்த கொதிச்ச தண்ணியில் அரிசியை போட போகிறோம். அரிசியை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம அரிசி ஏற்கனவே ஊறிடுச்சு, அதை ரொம்ப மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும். ஸ்லோவாக நம்ம போட்ட அரிசி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். ஒரு 50% பாயில் பண்ணால் போதும் ரைஸை. இப்போ இந்த சிக்கனுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வைக்க போகிறோம், வச்சு குக் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நான் ஃப்ளேம் ஆன் பண்ணுறேன், ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ சிக்கனும் லைட்டாக சூடாகிடுச்சு, நம்ம அந்த சட்டி சூடாகிடுச்சு. இப்போ அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு லேசாக கிண்டிக்க வேண்டியதுதான். நம்ம ரைஸ் வந்து 50%, 50% பாயில் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை வடித்து அந்த சிக்கனோட சேர்த்து தம்மிட போகிறோம். நம்ம ரைஸை தண்ணி இல்லாமல் கொட்டிட வேண்டியதுதான் அதில். இப்போ ஃபயர் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ எல்லா ரைஸையும் கொட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைட் ஆனியன் அதை கொஞ்சம் மேலே போட்டுக்க போகிறோம். அப்புறம் நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி அதையும் மேலே போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரு ஃப்ளேவருக்காக அதை போட்டுட்டு சேஃப்ரான் வாட்டர், அதாவது குங்குமப்பூவில் பால் கலந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கலருக்காக, அதையும் ஊற்றிக்கிட்டோம். அதை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தம்மில் விட போகிறோம். இப்போ நம்ம ரோ சிக்கன் வச்சுருக்கிறதால நம்ம ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு ஒரு 40 நிமிஷம் தம்மில் விடணும். தம்மில் விட்டால் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 40 நிமிஷம் கழிச்சு முடிஞ்சிருச்சு. 40 நிமிஷம் கழித்து நான் நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம சுவையான
டெலிஷியஸ் ஹைதராபாத் பிரியாணி ரெடி. நல்லா ஸ்மெல் வருது. கூடவே மேலே கீ ஊற்றிக்கிறோம், கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். சைட்லேருந்து ஆரம்பிக்கணும், சைட் பை சைட். பாருங்கள், அழகாக பொலன்னு எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பரான சுவையான ஹைதராபாத் பிரியாணி ரெடி. நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதேமாரி பிரியாணி நீங்களும் வீட்டில் செய்யலாம். சிக்கனுமே நல்லா சூப்பராக வெந்திருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you guys. Thank you for watching video.